ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ். நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனல் தொடர்ந்து ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, நம்ம எத்தனை தடவை போட்டாலுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ரங்கோலி சில்க் ஃபேப்ரிக் தாங்க. ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ரங்கோலி சில்க் ஃபேப்ரிக். பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்குது, கிளிட்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒர்க் வச்ச ஐட்டம், கலர் ஷேட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னு செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு சாரி 220 கொடுத்துருவாங்க. 5 சாரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு சாரி 250. சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 270 வித் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரியை இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்க தாராளமாக எப்போ வேணாலும் டேரெக்டாக வரலாம். நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை சினிப்ரியா தியேட்டர் பக்கத்து சந்து தாங்க. சினிப்ரியா தியேட்டர் பக்கத்துலேயே குருவிக்காரன் 2வது தெரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்து போகும். அதில் வந்தீங்கன்னா 2வது பில்டிங் தாங்க. இந்த மாதிரி மணிராம் மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்குது. அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்டில் கட்டானீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் அடுத்து உள்ள டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பட்ஜெட் பஜார். முதல்ல பார்க்குற சாரி பாருங்கள். நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தால் நல்ல ஒரு பேஸ்டல் கலர் ஷேட்ஸ் தான். எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு பேட்டர்ன் பல்லுவோட நல்ல ஒரு பார்டரோட வந்துடுது. அடுத்ததாக பார்க்குறது பாருங்கள். நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தால் மயில் சாரிங்க. அந்த பார்டரில் நல்ல ஒரு மயில் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே சில்வரில் ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், அந்த பேஸ் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற பேட்டர்ன் பல்லுக்கும் உள்ள ஃபுல்லாகவே வந்திருக்க சில்வர் ஃபாயில் பிரிண்ட்ஸுக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்க்கும் அட்டகாசமாக இருக்குது. மயில் சாரிலேயே அடுத்த கலருங்க. எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பல்லு. இது எல்லாமே ஜாயின் சாரீஸுங்க. நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் 6+ மீட்டர்ஸும் உங்களுக்கு செக் பண்ணி தான் கொடுக்குறோம். நல்ல பார்டர் பாருங்கள், கான்ட்ராஸ்ட் கலர் உள்ள கிளிட்டர்ஸ் இருக்குது. நல்ல ஒரு லேயர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து அந்த பேஸ் கலருக்கும் பார்டர்ல உள்ள கிளிட்டர்ஸ்க்கும் பாடிக்குள்ள உள்ள கிளிட்டர்ஸ்க்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. கலர் ஷேட்ஸ் எல்லாமே அருமையா இருக்குங்க. இது பல்லு போர்ஷன். ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு பிளவுஸ், இது பல்லு போர்ஷன், இது பாடி. லேயர் பை லேயரா உங்களுக்கு கலர் கொடுத்துருக்கு பாருங்க. அந்த டார்க் கலர் சாரிக்கும் அதில் கொடுத்துருக்க கிளிட்டர்ஸ்க்கும் ரெண்டு பக்கமும் பார்டர்ல கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளவுஸ். கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க. அதில் ஒரு பீகாக் பேட்டர்னோட பேட்டர்ன் பல்லுவோட. இது எல்லாமே ரங்கோலி சில்க் ஃபேப்ரிக்ங்க. நல்ல ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன், இது பாடி போர்ஷன். இப்போ இதோட ப்ரைஸ்லாம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சிங்கிள் சாரி உங்களுக்கு 270ங்க. எந்த அளவுக்கு ஒரு மைல்டான ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி மைல்டாக வேணும் அப்படின்றவங்க மைல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாரியோட கலர் ஷேடே தெரியாத அளவுக்கு இருக்குங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு குருவி மாதிரியான உருவம் இருக்குது. நல்ல ஒரு பெட்டரான சாரி. பார்டர் லைன் சரி, பாடி லைன் சரி, நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பேட்டர்ன் பிளவுஸ் வந்துருக்கு. ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரியை உங்களுக்கு சிங்கிள் சாரி 270க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்றோங்க. பாருங்க, கலர் ஷேட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பேஸ் கலருக்கும் அதுக்கேற்ற பேட்டர்னுக்கும் ஃபாயில் பிரிண்ட் பார்டருக்கும் பாந்தனி பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பிளவுஸ்க்கும் அட்டகாசமாக இருக்குது. 5 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணதுல ஒரு சாரி ஜஸ்ட் 250 தாங்க. இது பிளவுஸ். இது ஒரு பிளாக் கலர். 10 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அதுக்கும் மேலே ஒரு படி போய் உங்களுக்கு 10 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் 220K கொடுத்துட்றோம். இது பிளவுஸ். அதெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு கிளாஸ் பிளவுஸ் டைப்பில் இருக்குல்ல. நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே லீஃப் பேட்டர்ன் கொடுத்து அதுலேயும் ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்து அட்டகாசமாக இருக்குது. கலர் ஷேட்ஸ் ஒன்னொன்றுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. என்கிட்ட இல்லாத கலர் ஷேட்ஸாக வேணும்ப்பா, நல்ல ஒரு பேஸ்டல் கலர் ஷேட்ஸாக வேணும்ப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெட்டரான ட்ரீட்டு. இது பல்லு. கலர் ஷேட்ஸ் எல்லாமே தி பெஸ்ட் கலர் ஷேட்ஸுங்க. அதில் ஒரு ஃபாயில் பிரிண்டோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே லீஃப் பேட்டர்னோட அதுக்கேற்ற பல்லுவோட வந்துடுது. மயில் சாரி கேட்குறவங்களுக்காக எக்கச்சக்கமான மயில் சாரீஸ் இருக்குது. இது பல்லு. இது ஒரு கிளாஸ் பிளாஸோ டைப் சாரிங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கலர் ஷேட் நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட். அகைன் ஒரு பீகாக் சாரி. அந்த பீகாக் ஃபெதர் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பார்டர்லையும் கிளிட்டர்ஸ் இருக்குது, பாடிக்குள்ளேயும் கிளிட்டர்ஸ் இருக்குது. இது பல்லு போர்ஷனுங்க. இது பாடி. பிளவுஸ் நல்ல ஒரு சில்வர் கலரில் உங்களுக்கு மைல்டான ஃபாயில் பிரிண்ட்ஸுங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே குருவி மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே கலரில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது. பார்டரில் மயில் ஒரு வரைக்கும் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜிக்ஸாக்ல மல்டி கலர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற பேட்டர்ன் பல்லு. மற்றதெல்லாம் ரங்கோலி சில்க் தாங்க. இது ஒன்று மட்டும் உங்களுக்கு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நல்ல ஒரு சாஃப்டான ஜார்ஜெட் ஃபேப்ரிக். பார்டர்லையும் கிளிட்டர்ஸ் இருக்குது. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்து நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன் பிளவுஸ் வந்துருக்கு. இது பாருங்க, இந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் விரும்புறவங்களுக்காக பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து பேட்டர்ன் பல்லு, அதுக்கேற்ற மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பேட்டர்ன் கிளிட்டர்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ். நல்ல ஒரு மயில் உருவம் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்கு. மல்டி கலரில் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, ஒரு கிளாஸ் பிளாஸ் லுக்கில் ரங்கோலி சில்க் சாரி. பேட்டர்ன் பிளவுஸ். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், அதுலேயும் ஃபாயில் பிரிண்ட் இருக்குது. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு கொடி மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பேட்டர்ன் பல்லு. கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க. பார்டரில் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் இருக்குது. பேட்டர்ன் பிளவுஸ் வந்துடுது. இது ஒரு கார்டன் சில்க் சாரிங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே டிஜிட்டல் பேட்டர்னோட அதில் ஒரு குருவி பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் பல்லு வந்துடுது. அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது.
நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க. எந்த அளவுக்கு ஒரு ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே லைன்ஸ் இருக்குது. இது ஜரி நம்ம மீன் பண்ணாலும் இது வந்து இதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ். இதில் கொடுத்துருக்கிறது கிளிட்டர்ஸ். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க. ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு வேணுன்றவங்களாம் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இது பல்லு. அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க லீஃப் பேட்டர்னுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பீகாக் பேட்டர்னில் அடுத்த சாரிங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்கு. இது பல்லு. கலர் ஷேட்ஸ் பாருங்க ஒன்னொன்னு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. பல்லுங்க. இது பாடி. பிளவுஸ். எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணணும். ஒவ்வொரு கலர் ஷேடுமே நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணுறது எதை விடுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் ஷேடு தான் இது. இது ஒரு தாவணி மாடல் சாரிங்க. அதாவது பாட்லி மாடல் சாரி. இது பல்லு போர்ஷன். பல்லுக்கு அடுத்து வரக்கூடிய மேல் சுத்து. சம்மந்தம் இல்லாத 2 சாரியை ஸ்டிச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இது இந்த பேட்டர்னே தாவணி மாடல் சாரி தான். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்துடுது. கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே அருமையாக இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு கிளாஸ் பிராசோ டைப் சாரி. அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் வந்துடுது. பாருங்க ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பேட்டர்ன் பல்லுவோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே டிஜிட்டல் பேட்டர்னோட அதில் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸும் கொடுத்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட அட்டகாசமாக இருக்குது. கலர் ஷேட்ஸும் அதில் வந்திருக்க பேட்டர்ன்ஸும் ஒன்றும் அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னோட அட்டகாசமாக இருக்குது. பாடிக்குள்ளேயும் உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. நல்ல ஒரு பிளாக் கலர் சாரியில் பார்டர்லையும் கிளிட்டர்ஸ் இருக்குது. இது பல்லு போர்ஷனுங்க. பாடிக்குள்ளேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடி மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் வரதுனால ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பிளவுஸ். பாருங்க இந்த மாதிரி மயில் மாதிரியான பேட்டர்ன். பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ஒரு டார்க் ப்ளூ மாதிரியான ஷேட் தாங்க. ஒரு டார்க் நேவி மாதிரியான கலர் சொல்லலாம். இது பல்லு பாடி. பட் கொஞ்சம் பிளாக் மாதிரி தான் தெரியும். பிளாக் மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான சாரியில் நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து பேட்டர்ன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன்ஸ் ஒன்றுமே அள்ளுதுங்க. அந்த பேஸ் கலருக்கும் அதில் வந்திருக்க கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு டார்க் கலர் சாரியில் பார்டர்லையும் கிளிட்டர்ஸ் கொடுத்து பாடிக்குள்ளே இந்த மாதிரி கொடி மாதிரியான கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்கப்போ ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பாருங்க. இந்த மாதிரி பாடி ஃபுல்லாகவே நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் இருக்குது. பேட்டர்ன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே நல்லா அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குது. இது பல்லு. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல கொடி மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் பல்லு வந்துருக்கு. நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளவுஸ். நீங்கள் கேட்டதுனால அந்த பீகாக் பேட்டர்ன்லேயே நம்ம நிறையா பீசஸ் போட்டிருக்கோம். நிறையா கலர் ஷேட்ஸ் இருக்குது. எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பல்லு. நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணாததுக்கு பிளவுஸ் இல்லையா அப்படின்னு நினைக்க வேணாம். இப்போ இந்த ஐட்டத்துலலாம் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் இருக்கு. அதில் இந்த பாடியோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கான்ட்ராஸ்ட் கலர்லையோ இல்லை இதே கலர்னாலும் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாவோ இருக்குன்னா நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணிருப்போம். அப்படி மென்ஷன் பண்ணாததுக்கெல்லாம் பிளவுஸ் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இது பல்லுங்க. நம்ம சாரீஸ்லாம் உங்களுக்கு 100% பிளவுஸ் இருக்கும். பல்லு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி பல்லு இருந்தது இல்லைனா இல்லை. பிளவுஸ் 100% இருக்கும். கான்ட்ராஸ்டாக இல்லாட்டினாலும் ரன்னிங்கில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் இருக்குது. சில்வரில் ஃபாயில் பிரிண்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க. இது பேட்டர்ன் பல்லுங்க. கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் பல்லு. அதுலேயே இன்னொரு கலர் ஷேட் பல்லு. பார்டர்லையும் பாடிலையும் நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளவுஸ். நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பல்லு வந்துடுது. கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே தி பெஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு பல்லு. நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே லீஃப் பேட்டர்னோட சில்வர் ஜெரி ஃபாயில் பிரிண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. இது பிளவுஸுங்க. இந்த ரங்கோலி சில்கோட ஸ்பெஷாலிட்டியே அதோட கலர் ஷேட்ஸ் தாங்க. கலர் ஷேட்ஸ்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது பல்லு. இது எல்லாமே நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டிச்சாக கொடுத்துருப்போம். ப்ளீட்ஸி கடையில் போகிற மாதிரி சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பாருங்கள். நல்ல ஒரு பீகாக் பேட்டர்ன். வாவ், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குன்னு. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குங்க. இது பல்லு. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். பாடிக்குள்ள ஃபுல்லாகவே கொடி மாதிரியான பேட்டர்ன். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு மயில் மாதிரியான சாரி. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் பேட்டர்ன். இது ஒரு ப்ளூ மாதிரியான ஷேட். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரி தெரியும். இது பல்லு. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸ். அந்த சாரீ கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்குங்க. நல்ல ஒரு அட்டகாசமான சாரீ. நல்ல ஒரு கிளாஸ் பிளாஸோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே சாரி கிளாஸ் பிளாஸெல்லாம் நம்ம 399 சேல் பண்ணுறோம். இது பிளவுஸ். அகைன் பீகாக் பேட்டர்னுங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பல்லு. அகைன் பாருங்கள் பீகாக் சாரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் பல்லு. இது பாடிங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி லேயர் பை லேயராக உங்களுக்கு பேட்டர்ன் வர்றப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே லீஃப் பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் பல்லு வந்துடுது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. நல்ல ஒரு கிளாஸ் பிளாஸோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபாயில் பிரிண்ட் பார்டர் வந்துடுது. பேட்டர்ன் ப்ளவுஸுங்க. அகைன் பீகாக் பேட்டர்ன். பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குது. இது பல்லு. அகைன் கிளாஸ் பிளாஸோ டைப் சாரிங்க. அந்த கிளாஸ் பிளாஸோ டைப் சாரீஸ்லாம் அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருந்திருந்தது. இது பல்லு.
பாடி. நீங்கள் கேட்ட அத்தனை சைஸுமே ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ப்ளவுஸ். எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பீகாக் பேட்டர்னுங்க. இது பல்லு. நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் சாரியில் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து எந்த அளவுக்கு ஒரு ஃபாயில் பிரிண்ட் ஜரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது பல்லு. இது கிளிட்டர்ஸ். நிறைய பேருக்கு ஃபாயில் பிரிண்ட்டுக்கும் கிளிட்டர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது இல்லைங்க. இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் அப்படிங்கிறது சாரிக்கு மேலே ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சு அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த கிளிட்டர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக போக தான் செய்யும். இது பல்லு, பாடி, ப்ளவுஸ். அதோட குவாலிட்டியை பொறுத்து 4 வருஷம் இருந்து 10 வருஷத்தில் உங்களுக்கு போக தான் செய்யும். இப்போ இது வந்து ஃபாயில் பிரிண்ட். இந்த ஃபாயில் பிரிண்ட்லேயும் முன்னாக டயத்தில் வந்து உங்களுக்கு மாவு பிரிண்ட் வரும். அதாவது மேலே வந்து மாவு பிரிண்ட் மாதிரி வைப்பாங்க. அப்படி வைக்கிறது வந்து உங்களுக்கு போக தான் செய்யும். அது அதாவது இப்போ ஒரு மிடில் ஏஜில் உள்ளவங்க அந்த டயத்தில் வியர் பண்ண சாரீஸ் தான் அந்த மாதிரி இருந்தது. இது பல்லு. அந்த பயத்துலேருந்தே நிறைய லேடிஸ் அதிலேருந்து வெளில வரவே இல்லை. அதோட கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது பல்லு, பாடி. அதை ஒரு தண்ணியில் குழப்பி அவங்களுக்கு என்ன பேட்டர்ன் தேவையோ அந்த பேட்டர்னை அச்சு மாதிரி வச்சு வைக்கக்கூடியது. ஸோ அது வந்து தண்ணியில் வாட்டர் பேஸில் இருக்கிறதுனால அது நீங்கள் வாஷ் பண்ணதால போகும். நிறைய இடத்துல இப்போயுமே ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் இந்த மஞ்சப்பை கட்டப்பையெல்லாம் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் கையால் கொடுக்குற பிரிண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே அந்த கான்செப்ட் தான். அது வந்து உங்களுக்கு போகக்கூடியது. எதுக்குப்பா வந்து எனக்கு கிளிட்டரும் வேணாம், ஃபாயில் பிரிண்ட்டு வேணாம், எனக்கு பிளெயினாக தான் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பிளெயினான சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பல்லு. இந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ் இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாயில் பிரிண்ட்ஸ். இந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதாவது சாரி விவாகத்தில் இப்போ உள்ள வர பிரிண்ட் எப்படி பேட்டர்ன் எப்படி உங்களுக்கு சேலை நெசவாகத்திலேயே நெய்யுதோ அதே மாதிரி இதுவும் மிஷின் நெசவாகத்திலேயே நெய்கிறது தான். பட் அதுக்காக உங்களுக்கு போகவே போகாதா அப்படின்னா போகவே போகாதுன்னு சொல்ல முடியாது. இது ப்ளவுஸ். இப்போ இதே ஒரு கான்செப்டில் ஒரு பட்டு சாரின்னு வச்சுக்கோங்களேன். பட்டு சாரியில் இந்த மாதிரி த்ரெட் வீவிங்கும் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஜரி வீவிங்கும் வந்து இருக்கும். அது எப்படி கான்செப்டோ அதே மாதிரி தான். ஜரி வீவிங்கும் உங்களுக்கு த்ரெட்டில் அதாவது ஜரி வீவிங்கில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இது வந்துருக்கும். இது த்ரெட் வீவிங்லேயே வந்துருக்கும். இது ஃபாயில் பிரிண்டோட கான்செப்டும் அதே மாதிரி தான். ஸோ நெய்யத்துலேயே இதுக்கு ஃபாயில் பிரிண்ட்டுக்கான பேஸ்ட் உள்ள லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபாயில் பிரிண்ட் பேஸ்ட்டை வச்சு அது வந்து பிரிண்ட் போட்டிருக்கும். ஸோ இது நெசவு நெய்யத்தில் அதாவது மற்ற சாரிக்கு மாதிரி மற்ற இது மாதிரி உங்களுக்கு நெஞ்சு வந்ததுக்கப்புறம் வைக்கக்கூடிய பிரிண்ட் கிடையாது. இது நெசவு நெய்யத்துலேயே ஒரு ஜரிகை மாதிரியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் தான். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது உள்ள கொடுத்துருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே. இப்போ இதில் கொடுத்துருக்க ஒர்க் வந்து உங்களுக்கு கிளிட்டர்ஸ். ஸோ கிளிட்டர்ஸ்க்கும் ஃபாயில் பிரிண்ட்டுக்கும் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருந்திருக்கும். சரி, இப்போ அதில் நெய்யறப்பவே வந்துடுறது தானே. இப்போ போகவே போகாதா, ஜரி மாதிரி அப்படியே இருக்குமா அப்படின்னா ஜரிங்கிறது ஒரு நூல் மாதிரி உள்ளேயே நெஞ்சு வரக்கூடியது. அதனால அது போகவே போகாது. இது எப்படி தான் இருந்தாலும் அதுக்கு மேலே வரக்கூடியது தான் இல்லையா. ஸோ ஒரு டயத்துக்கு மேலே இது வந்து உங்களுக்கு போகாட்டினாலும் டிம்மாக தான் செய்யும். இப்போ ஜரி அதாவது ஜரிகை அப்படிங்கிறது அந்த சாரியே பெய்டானாலும் நீங்கள் சாரியவே மக்குனாலும் அந்த சாரி மக்கணும் இல்லை எரியணும். அப்போ தான் அந்த ஜரிகை வந்து போகும். இப்போ ஒரு அசல் பட்டில் தங்கமும் வெள்ளியும் இருக்குது அப்படின்னா தங்கத்தை வெளியே அவங்க அப்படியே எடுக்க முடியாது. அது அப்படியே எங்கேயும் போகாது. அந்த சாரியை எரிச்சு அவங்களால பிரித்து எடுக்க முடியும். அப்படி அந்த ஒரு சாரியே டீகம்போஸ் ஆகிறதுல தான் அது வந்து போகும். இது பிளவுஸ். ஆனால் அதுலேயுமே ஒரு சில ஜருகை கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ஜருகையும் சரி இல்லை சில்வர் பேஸ் ஜாஸ்தி இருக்கிற ஜருகையும் சரி உங்களுக்கு கருக்கிறதோ டிம் ஆகிறதோ ஜருகையிலையுமே உள்ளது தான். எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாத சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பல்லு, பாடி, ப்ளவுஸ். இது ஃபாயில் பிரிண்ட்டுக்கு சாரியோட லைஃப் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபாயில் பிரிண்ட்டுக்கான லைஃபும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ சீன் இதுக்கு இல்லை. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி 4 வாஷ்லேயோ 10 வாஷ்லேயோ போயிடாது. ஒரு 30 வாஷ்க்கு மேலே லைட்டாக டிம் ஆக ஆரம்பிக்கும். அப்பையும் போகாது. இந்த பிரைட்னஸ் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். அகைன் கிளாஸ் பிளாஸோட சாரிங்க. அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு லீஃப் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பிளாஸோ டைப்பில் ரங்கோலி சில்க் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. பீகாக் பேட்டர்ன் சாரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குது. இது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் லைன்ஸோட அதுக்கேற்ற பேட்டர்ன் பல்லுவோட இருக்குது. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு லீஃப் பேட்டர்னோட இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸோட பேட்டர்ன் பல்லுவோட இருக்குது. இது ரங்கோலி சில்க் அப்படிங்கிறது எல்லாமே பாடியில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஷைனிங் வந்துடுங்க. பார்டரில் பாருங்கள் இதில் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் நல்ல ஒரு பீகாக் பேட்டர்னுங்க. நல்ல ஒரு மல்டி கலரில் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்கள் ஒரு பீகாக் பேட்டர்ன் சாரி. பல்லு பாருங்கள் பார்டர்லையும் கிளிட்டர்ஸ் கொடுத்து பாடிக்குள்ளேயும் கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கம் பார்டர்லையும் கிளிட்டர்ஸ் வந்துருக்கு. இது பிளவுஸ். கலர் ஷேட்ஸ்லாம் ஒன்றுமே அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல்லுவோட வந்துருக்கு. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே பீகாக் பேட்டர்ன் இருக்குது பார்டரில். இது பிளவுஸுங்க. எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு மார்ஜினோட சேல் பண்ணலாம். அது பல்லு. இது பாடி, பிளவுஸ். கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல பெஸ்ட்டாக இருக்குங்க. கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே மல்டி கலர் பேட்டர்னோட அதுக்கேற்ற பேட்டர்ன் பிளவுஸோ அன்னன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம அன்னன்னைக்கே டிஸ்பாச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே கூட அந்த பார்சல் உங்களுக்கு ரீச் ஆகிடும். இது பிளவுஸ்.